நமக்கு 1883ஆம் ஆண்டு ஆக்ட் பிரகாரம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது வந்து ப்ராமிசரி நோட் அப்படின்றாங்க. என்னங்க, a negotiable instrument means promissory note or bill of exchange or check or payable either to order or the bearer. அப்போ இதில் முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is very very important. Which one is negotiable instruments means a promissory note or bill of exchange or check அப்படின்றாங்க. இப்போ செக்குன்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். செக்கோட வேலிடிட்டி வந்து 3 month. செக் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தர் நம்ம கடை வாங்கிட்டோம்னா அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்காக செக் கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ செக் இஸ் ஏ ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ராமிசரி நோட்டு வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நோட்டுன்னு வாங்க. என்னங்க ப்ரோ நோட்னா என்ன? ப்ரோ நோட்டு நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி சத்தியம் செய்கிறது. தட் இஸ் கால்டு ப்ரோ நோட். அப்போ இதுதான் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் 1881 என்ன சொல்லுது கிளியராக, ஒரு ப்ராமிசரி நோட்டோ அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸோ அல்லது செக்கோ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை கன்சிடர் பண்ணலாம். சரி, இதெல்லாம் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒருத்தர் விற்கிறீங்க, அவர் உங்களுக்கு பணம் தரணும். அவர் பணம் தரதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவார், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்குவார். அப்போ அன்கண்டிஷனல் ஆர்டர். அப்போ டெஃபினேஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது, 1881 ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். எப்போ அப்படின்போது அன்கண்டிஷனல் ஆர்டர். என்னங்க, கண்டிஷனல் ஆர்டர் கிடையாது. என்னங்க, அன்கண்டிஷனல் ஆர்டர். வாட் இஸ் கால் அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படின்னா, நான் அதுக்கு எந்த ஒரு நிபந்தனை விதிக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யார் எழுதி தருவா அப்படின்னா, சைன்டு பை தி மேக்கர் directing a person to pay certain sum of money only to or to the order of certain person or to the bearer of this instrument சொல்கிறாங்க. அப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் எழுதி தருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் என்பவர் ஒரு பொருளை விற்கிறார். எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய். அப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யார் தான் எழுதி தருவா, எக்ஸு. ஒய் என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அப்போ எ ப்ராமிஸ் ஆர் ஆர்டர் டு பே இஸ் நாட் அ கண்டிஷனல் வித்தின் மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன். அப்போ ப்ராமிஸ் பண்ணுறது அல்லது ஆர்டர் டு பே என்பது நாட் அ கண்டிஷனல். த சம் பேபிள் மேபி சட்டன். மேபி சட்டன்னா கண்டிப்பாக எவ்வளோ அமௌண்ட்டுன்றது வாக்குறுதி நீங்கள் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா. 10,500 10,500 என்ன செய்யணும், நீங்கள் சம்மை சட்டன் பண்ணி ஆகணும். அடுத்தது, the person to whom it is clear that the direction is given. யாருக்கு இந்த அமௌண்ட் போய் சேருன்ற விஷயத்தை என்ன செய்யணும், தெளிவாக சொல்லணும். எக்ஸ் வந்து ஒய்க்கு சொல்கிறாரா, இல்லை ஒய் வந்து என்ன சார் டைரக்ட் பண்ணிடுறாரு. எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய்னா யார் பணம் தரணும், இதுக்கு எக்ஸுக்கு ஒய் பணம் தரணும். சரி, எக்ஸ் என்ன செய்யலாம், எனக்கு பணம் தர வேணா, என்னங்க இசட்டுக்கு நீ பணம் கொடுத்தனா, அப்போ ஒய் யாருக்கு தான் பணம் தரணும், இசட்டுக்கு தான் பணம் தரணும். ஸோ திட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எசென்சியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4 பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இட் மஸ்ட் பி ரைட்டிங் இன், என்னங்க இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக இது எழுத்து வடிவில் தான் இருக்குமே தவிர என்ன செய்ய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடாது இல்லையா. சார் நான் வாயில் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதில் இருக்கணும், கண்டிப்பாக எழுத்து வடிவில் இருக்கணும். மேபி இன் எனி லாங்குவேஜ், எந்த மொழியில் வேணாலும் இருக்கலாம். என்னங்க, அண்ட் இன் எனி ஃபார்ம். சார் கண்டிப்பாக நான் எடுத்த வடிவில் தான் இருக்கணும். எந்த லாங்குவேஜில் வேணால் இருக்கலாம், பட் எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம், எனி ஃபார்ம். பட் இட் மஸ்ட் பி ட்ரான் ஆன் பர்டிகுலர் டேட் அப்படின்னாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் அது என்னங்க சார் பர்டிகுலர் டேட்டு. அப்போ 11/1/2024 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டேட் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். நான் அடுத்த மாதம் தரேன்னு சொல்ல முடியாது. அடுத்த மாதன்ற வார்த்தை வரக்கூடாது. அடுத்த மாதம் எத்தனாம் தேதின்றது என்ன செய்யணும், இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் சொல்லணும். அடுத்தது, தேர் ஆர் 3 பார்ட்டிஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்: ட்ராயர், மேக்கர், ட்ராயி அண்டு பேய். ட்ராயர் ஆர் மேக்கர் ரெண்டு ஒன்று தான். ட்ராயினா பெறுபவர், பேயினாலும் என்ன தான் பெறுபவர். சார் எப்படி சார் 2 பெறுபவர் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்னேன் எக்ஸ் வந்து சோல்டு கூட்ஸ் டு ஒய்,
பட் ஒய் பணம் தரணும் யாருக்கு, எக்ஸுக்கு. பட் எக்ஸ் கூட என்ன சொல்லலாம், எனக்கு நீ பணம் தரணும், யாருக்கு, எனக்கு பதிலா ஒய்க்கு கொடுத்தணும். அப்போ எத்தனை பேர் வரும் அந்த இடத்துல, ட்ராயர் மேக்கர் இஸ் எக்ஸு, ட்ராயி அண்ட் பேய். ட்ராயின்றது யார், ஒய். பேயின்றது யாராக கொடுக்கலாம், எக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது இசட்டாகவும் இருக்கலாம். லாஜிக் புரிஞ்சுதா, யாராக இருக்கலாங்க. அப்போ எக்ஸு, ஒய், இசட். எக்ஸ் த ட்ராயர் மேக்கர், ஒய் இஸ் அ ட்ராயி, இசட் இஸ் அ பேய். பட் சம்டைம்ஸ் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல இசட் வராமல் இருந்தால் என்னவா இருந்துக்குவார், அப்போ இவர் ஒய் என்ன செஞ்சுக்குவார், அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். அப்போ ட்ராயர் அண்ட் மேக்கர் பேய் கேன் பி த சேம் அப்படின்னு ஒன்று பார்த்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா. அடுத்தது, இட் மஸ்ட் பி சைன்டு பை த ட்ராயரான்னு கேட்டால் எஸ், இட் மஸ்ட் பி சைன் பை த ட்ராயர் ஆர் மேக்கர். ஹூ இஸ் த ட்ராயர் ஆர் மேக்கர், யார் வந்து பொருளை விற்றாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும், இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை மேக் பண்ண முடியும் இல்லையா. நான் பொருளை வாங்கிட்டு ஒய்யை என்ன செய்ய முடியாது, நான் எழுதி தர முடியாது. யாரும் எழுதி தர முடியும், யார் பொருளை விற்றாங்களோ, யார் விற்றா, எக்ஸ். அப்போ எக்ஸ் தான் என்ன செய்ய முடியும், புரியுதுங்களா, ட்ராய் பண்ண பேக் பண்ண முடியும். இட் மஸ்ட் கண்டெயின் என்னங்க, இட் மஸ்ட் கண்டெயின் அண்ட் அன்கண்டிஷனல், என்ன சொல்கிறாங்க, அன்கண்டிஷனல் அண்ட் இம்பரேட்டிவ் ஆர்டர் டு பே. ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், கண்டிஷனல் ஆர்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் எங்கிட்ட காசு இருந்தால் தான் நான் பே பண்ணுவேன். என்னங்க, இஃப் ஐ ஹாவ் மணி, என்னங்க, இஃப் ஐ ஹாவ் மணி தென் ஒன்லி ஐ பே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்போ இஃப் ஐ ஹாவ் மணி, என்னங்க, இஃப் ஐ ஹாவ் மணி தென் ஒன்லி ஐ வில் பே அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட பணம் இருக்கும் போது தான் தர மாதிரி இருக்குது. அப்போ வந்து கண்டிஷனல் ஆர்டர் இது பேருங்க. அப்போ இஃப் ஐ ஹேவ் மணினாவே என்னது, அது கண்டிஷனல். அன்கண்டிஷனலாக எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லாமல் சொல்கிறது, என்னங்க, அன்கண்டிஷனல் லெவல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அப்போ நான் பே பண்ணுறேன்னு அர்த்தம். புரியுதா, புரியுதுங்க. இம்பரேட்டிவ் ஆர்டர் டு பே, கண்டிப்பாக என்ன செய்யணும், பே பண்ணணும். அப்போ இதுதான் வந்து இட் மஸ்ட் கண்டெயின் ஆன் அன்கண்டிஷனல் அண்டு இம்பரேட்டிவ் ஆர்டர் டு பே. த ஆர்டர் டு பே மஸ்ட் பி டைரக்டட் டு எ சர்டன் பர்சன். இதில் கண்டிப்பாக யாரை தெரிவிச்சிடணும், சர்டன் பர்சன். அப்போ நான் சொன்னேன், எக்ஸ் வந்து கூட்ஸ் யாருக்கு சேல்ஸ் பண்ணுறாரு, ஒய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ இங்கே ஒய்ன்றவர் என்ன செய்கிறாங்க, சர்டன் பர்சன். அப்போ ஒய்ன்றது யார், சர்டன் பர்சன்ஸ். நான் அவருக்கு விற்றேன், அவர் யார் தெரியாது, யாருன்னே தெரியாது, நான் விற்க முடியாது இல்லவா. அவருக்கு ஒரு பேர் இருக்கும், மோகன், சுரேஷ், ராணி, மலர், வாட் எவர் நேம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன் இருந்து ஆக வேணும். புரியுதுங்களா இல்லையா. த ஆர்டர் மஸ்ட் பி டு பே அ சர்டன் சம் ஆஃப் மணி, என்னங்க. அப்போ நீங்கள் பே பண்ணுறீங்க, எவ்வளோ பே பண்ணுறீங்க, இப்படி சொல்லக்கூடாது, நியர் அபவுட், என்னங்க, நியர் அபவுட் அல்லது அப்ராக்சிமேட்லி 1 lakh சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமா, ஏன் சொல்லக்கூடாது, செட்டன் மணி அப்படின்னா எவ்வளவு, 40,500 அல்லது 50,000 அப்படின்ற என்ன செய்யணும், நீங்கள் எக்ஸாக்டான மணியை நீங்கள் சொல்லி ஆகணும். புரியுதுங்களே. இட் மஸ்ட் பி அக்கம்பனிடு வித் ப்ராப்பர் ஸ்டாம்ப் அஸ் பெர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லா. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, உங்கள் ஃபார் சீல் வேணும் இல்லையா. நீங்கள் சைன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சைன் மட்டும் பத்தாது, ப்ராப்பர் சீல் அண்ட் ஸ்டாம்ப் என்ன செஞ்சு நீங்கள் கொடுக்கணும். எது லால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் அனுமதி இல்லாமல் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. பட் இன்றைக்கி வந்து யூடி நம்பர்னு ஒன்று வந்துருச்சு எல்லாத்துக்கும் இல்லையா, இல்லைங்க, சிஏசிஎம்எஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்னது அந்த அத்தாரிட்டின்னு காமிக்கு. பட் இன்றைக்கி மக்கள்கிட்ட அப்படி கிடையாது. செக் கொடுத்து அந்த செக்கில் என்ன செய்யணும், கையெழுத்து. அந்த கையெழுத்து உங்களோட கையெழுத்தானு செக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எக்ஸ்பர்ட் இருக்காங்க இல்லையா. அதனால தான் நீங்கள் பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 3 சைன் பண்ணி தர சொல்லுவாங்க. அந்த சைன் விட்டு மாறி இருந்தால் இந்த செக் கலெக்ஷன் போகும்போது பணம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வேரி ஆச்சுன்னா, அந்த சைன் வேரி ஆச்சுனாவே உங்களுக்கு என்ன கிடைக்காது, பணம் கிடைக்காது. புரியுதுங்களா. ஸோ அகைன் ஐ டெல் யூ த சேம் பாயிண்ட்ஸ். எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸில் மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குதுங்க, 8 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங் இன் எனி லாங்குவேஜ் எனி ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து இட் மஸ்ட் பி இன் drawn on a particular date. There are 3 kinds of parties, lawyer, drawer, drawee and payee.
Drawer and maker can be the same persons. Drawee is different and payee is different. Payee and drawer and maker can be the same. It must be signed by the drawer or maker. Drawer or maker who is, I told you already, யார்தா அது பொருளை வித்தவர். X sold to goodsனா X is a drawer or maker. It must contain an unconditional and imperative order to pay. அப்போ இது கண்டிப்பாக அன்கண்டிஷனல், என்னங்க, நிபந்தனையற்றன்னு ஒன்று வார்த்தை சொல்கிறாங்க. என்னங்க, நிபந்தனையற்ற. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்கண்டிஷனல். அன்கண்டிஷனுக்கு மீனிங் வேணால் பாருங்கள். எப்படி மீனிங் பார்க்குறது? Yes. Which one? Ask capital R. Imperative. கட்டாயம். இங்கே இருக்க அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ்க்கு கட்டாயம். இப்போ அன்கண்டிஷனல் என்பது நிபந்தனையற்ற. கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும், பணத்தை கொடுக்கணும் அப்படின்றது இந்த விஷயம். In order to pay must be directed to certain persons. The order must be to pay certain sum of money. It must be accompanied with proper stamp as per requirement of law. ஸோ இதுதான் பேசிக் திங்ஸு. இது நீங்கள் என்ன செய்றீங்க, கட்டாயம் என்ன செய்யணும், படிச்சுக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 3 பார்ட்டி இருப்பாங்கன்னு சொன்னேன். அதில் வந்து பார்ட்டிஸ் டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பார்ட்டிஸ் டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போ எத்தனை பேர் இருக்கும்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் இன்க்ளூடிங் த ஃபாலோவிங் 3 பார்ட்டிஸ். எத்தனை போட்டிங்க? அப்போ இது எத்தனை பேர்? 2 பேர் கிடையாது, 2 இல்லை, எத்தனைங்க? 3. இப்போ 2 கிடையாது, எத்தனை பேர்? 3. அதில் யாருன்னு சார் பார்த்தா ட்ராயர், ட்ராயி, பேய். சொல்லுங்கள். ட்ராயர் இஸ் த பார்ட்டி தட் இஷ்யூஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய்னா எக்ஸ் இஸ் எ ட்ராயர். அதாவது கிரெடிட்டார், லெண்டார் ஆர் செல்லர், இந்த 3 பாயிண்ட்டும் யாருக்கு பொருந்தும்? எக்ஸுக்கு பொருந்தும். He is the maker of the bill and his signature is necessary. Signature is necessary. Drawee அப்படின்றது யாருன்னா is the party to which the order to pay is sent. That is debtor, lendee or purchaser. அப்போ யாரை நம்ம சொல்லலாம்? Y சொல்லலாம். Y is a drawee அல்லது purchaser. நமக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இவர் செல்லரு, எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய், எக்ஸ் இஸ் a seller, Y is a receiver. Receiver is always called a purchaser. The drawee becomes the acceptor of the bill. என்னங்க, இந்த Y வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். யாரு கொடுத்த பில்லை? எக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருப்பாரு. எக்ஸ் சோல்டு டு ஒய்னும் போது ஒய் தான் என்ன செஞ்சாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். யார் கொடுத்த பில்லை? எக்ஸ் கொடுத்த பில்லை. எக்ஸ் இஸ் எ செல்லர், ஒய் இஸ் எ purchaser. அப்போ drawee becomes the acceptor of the bill when it has written the acceptance on the bills of exchange. Bills of exchangesல அந்த இது எழுதி வச்சிருப்பாங்க. என்னங்க, when she or he it has written the acceptance of the bills of exchange. Once he accepted, it becomes a bills of exchanges. Who is a payee? Payee அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா beneficiary. என்னங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய், ஒய் ஹேஸ் டு மேக் பேமெண்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிடுற யாருக்கு? ஒய்க்கு. யாருக்கு பணம் தரணும்? ஒய் வந்து யாருக்கு தான் பணம் தரணும்? எக்ஸுக்கு தான் பணம் தரணும். ஆனால் எக்ஸு, அதாவது எக்ஸ் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ தரதுக்கு பதில் யாருக்கு கொடுத்துரு? இசட்டுக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல இசட்டுக்கு தான் பணம் தரணும். யார்? ஒய். சார் அப்போ ஒய் இசட்டுக்கு பணம் கொடுத்தாலும் எக்ஸு கொடுக்கக்கூடிய கடன் அடைஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு அடைஞ்சிருச்சு. என்னன்னா பிகாஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் சோல்டு, சரி, ஒய் ஹேஸ் கிவன் அமௌண்ட் டு இசட். அப்போ ஒய் வந்து பணம் தரார் யாருக்கு? இசட்டுக்கு. யாரோட உந்துதல் பேரில்? எக்ஸ் நீ எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு பதில் யார் கொடுத்துரு? இசட் கொடுத்துருந்தாங்க. அப்போ எஸ்எட்ன்றது ஒரு பெனிஃபிஷரி புதுசாக இங்கே வராரு. அப்போ அவரோட பேர் தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? பேயி.
payee or beneficiary is the party to which bill of exchange is payable, maybe drawer or other party. ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்.